ஒரு காலத்தில் இந்த உலகம் முழுவதும் மனிதர்கள் தீய வழிகளில் நடந்தார்கள். அவர்களின் செயல்களை பார்த்து தேவன் வருந்தினார். ஆனால் அந்த உலகத்தில் ஒரே ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவர் பெயர் நோவா. நோவா தேவனுக்கு பயந்து நேர்மையாக வாழ்ந்தார். அதனால் தேவன் நோவாவிடம் பேசினார். நோவா, நான் உலகத்தை பெரும் வெள்ளத்தால் அழிக்கப் போகிறேன். நீ ஒரு பெரிய பேழையை கட்டு. உன் குடும்பத்தையும் ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் ஆண் பெண் ஜோடியாக அதில் எடுத்துச் செல். மக்கள் சிரித்தார்கள், கிண்டல் செய்தார்கள். ஆனால் நோவா கவலைப்படவில்லை. தேவன் சொன்னதை அப்படியே செய்தார். பெரிய பேழை தயாரானது. மிருகங்கள், பறவைகள் அனைத்தும் பேழைக்குள் வந்தன. பின் மழை பெய்யத் தொடங்கியது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள் தொடர்ந்து மழை. உலகம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்தது. ஆனால் பேழைக்குள்ளிருந்த நோவா, அவரது குடும்பம், எல்லா உயிரினங்களும் பாதுகாப்பாக இருந்தன. நீண்ட நாட்களுக்குப் பிறகு மழை நின்றது. நீர் வற்றியது. பேழை ஒரு மலையின் மீது நின்றது. நோவா வெளியே வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினார். அப்போது தேவன் வானவில் காட்டி சொன்னார், இனி இப்படி பெரும் வெள்ளத்தால் உலகை அழிக்க மாட்டேன் என்றார். இதுதான் நோவாவின் கதை. தேவனுக்கு கீழ்ப்படிதல், நன்மையாக வாழ்தல் எப்போதும் பாதுகாப்பை தரும்.